கோழி கூடயே வந்தாச்சு. சரியான டயர்டு, இன்னும் சாப்பிடவே இல்லை. டைம் என்ன தெரியுங்களா? 11. இங்கே கீழே ரெஸ்டாரண்ட் 12 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட போகலாமா? இந்த ரூம் நல்லா இருக்குது. நான் நெக்ஸ்ட் டே அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் அப்படியே போகிறப்போ வந்துட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்குது எல்லான்ட்டு. முடியெலாம் வண்டியில் வந்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றது தானே எடுக்கிறேன், எடுக்கக்கூடாதோ? சூப்பு, லெமன் சிக்கன் சூப்புன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் லீ அரபா என்னன்னு தெரில. காலையில் என்ன ரெஸ்டாரண்ட் பேருன்னு காட்டுறேன். பரோட்டாவும் கோஃப்தா பஸ்மலாவும் ஆர்டர் பண்ணது. கேரளா பரோட்டா, கோஃப்தா பஸ்மலா, ஒரு சீஸ் பால் போடு. அடடா, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கலாமோ? பண்ணிட்டு அதான் சொன்னார்ல, சப்ஸ்கிரைப் பண்ணு. நடுவில் வந்துட்டு ஏதோ பேரியர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிட்ணும். நீங்கள் புரியுதுங்களா? அப்போ தான் எல்லா ஃப்ளேவரும் எல்லாருக்கும் கிடைக்கும். இல்லைன்னா இந்த பிஸ்தா ஃப்ளேவரை சாப்பிட்டு முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு நான் என்னென்னு சொல்லுது பாருங்கள். அப்புறம் நான் இதெல்லாம் சாப்பிட்ருவேன். எங்களுடைய டேஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க இப்படி வந்துக்கலாம். சீரியஸாவா? ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு பில்லு கொடுக்குறப்ப எவ்வளோன்னு சொல்கிறேன், எவ்வளோன்னு தெரியல. சாப்பாடு நல்லா இருந்தது. அந்த புட் ஐஸ்கிரீம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எத்தனை ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. பரோட்டாவும் நல்லா இருந்தது. அந்த கோஃப்தா காரம் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், அதனால் அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. புதுசாக நான் இது வரைக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டதில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதாரோ ரெஸ்டாரண்ட்டு பேரும் காலையில் சொல்கிறேன். மொத்தம் பில்லு ஒரு 780 வந்தது. அந்த புட் ஐஸ்கிரீம் வந்துட்டு 250. அந்த புட் ஐஸ்கிரீம் 250. இதெல்லாம் போடுவேனான்னு தெரியல, சும்மா பேசி வைக்கிறேன். ஓகே, குட் நைட், பை. இந்த வீடியோ இதோட முடிப்பேனா இல்லை கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. ஒருவேளை முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாய், டாட்டா. ஹாய், ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ கோழிக்கோடில் போயிட்டு பேப்பூர் பீச் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போகிறோம். அங்கே போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பிளான் இல்லை. இப்போ இந்த ஹோட்டல்லே இன்றைக்கி நைட்டும் ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே, நேற்று நான் ஹோட்டல் வெளியே காட்டவே இல்லைல்ல, அப்படியே போகிறப்ப காட்டுறேன் வாங்க. ரெஸ்டாரண்ட்டு நேமும் காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் நேற்று சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். இந்த ஹோட்டலுக்கிட்டே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. பேர் வந்துட்டு அது லீ அரபியன் வந்துட்டு வந்தது. வெளியே போகிறப்ப காட்டுறேன். அதில் புக் பண்ணேன், ஆனால் வந்துட்டு நேற்று ஏதோ ஆஃபர் இருந்திருக்கு போல். இன்றைக்கி 990 வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டியூவல் ரூம்ஸ் தான் இருக்குது, நீங்கள் தங்கியிருக்கிறது டியூலெக்ஸ் ரூமு அப்படின்னாங்க. ஸோ அதனால் டைரெக்டாக அவங்கக்கிட்டே புக் பண்ணிக்க வேணும். ஒரே ரேட்டு தான். அங்கேயும் 1300 தான், இங்கேயும் 1300 தான். இதுதான் சங்கி இருக்க இடம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்,
லீ அரபியா ரெஸ்டாரண்ட்டு. இதுக்குள்ளே போனால் ஹோட்டல். பைப்போரா பீச் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்துட்டு லைட்டாக அந்த ப்ரெட் ஆம்லேட்டு, காஃபி இந்த மாதிரி சாப்பிட்டு அப்படியே போகலாம். போகலாம். பீச்சுக்கு போகிற வழியில் பப் சாப்பிட்லான்னு நிறுத்தியிருக்கோம். எப்பயும் போடலாம். பப் கேக் இப்போ இருக்குது 20 நிமிஷத்தில் போயிடலாம். ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்லான்னு தான் தேடினோம். 2-3 கடையில் வரணும், எங்கேயுமே ப்ரெட் ஆம்லேட் இல்லை. கடைசியில் பப்ஸே சாப்பிட்டோம். நம்ம ஊர்லாம் கேட்டாங்களாம் தெருவு கடை போட்டு ப்ரெட் ஆம்லேட் விற்கிறாங்க. இங்கே உள்ளூரில் யாருமே விற்கல. ஸோ சார் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பைப்பாரா பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க. பாருங்க, சுத்தமாக பிடிக்கல. சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ராயல் என்ஃபீல்டு உள்ள ஃப்ரெண்டு கேட்க போயிருக்கான். பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. Take more time. How long? Today. 2 days. Today evening. Today. The best lah. ஏதோ எம்சி கிட்டாங்க, என்னன்னு எனக்கு தெரியலையே. எம்சி கிட்ட அது போயிருச்சான். ஸோ ஒரு நாள் ஆகுங்கிறாங்க. ஐயோ, ஒரு நாள் பைக் விட்டுட்டு நான் வேற கிளம்பலான் இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் கேட்டு வரன்ட்டு போகிறாரு, இப்பயே பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு நாள் கழிச்சு தான். அவ்வளோ ஓகே. வெயிட் ஸ்டாண்டு. ஆமாம் அதான் சொன்னானுங்க. அதான் சொன்னானுங்க 2500 இப்போ தான் உள்ள வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்சி கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக 3 நாளைக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூரில் சர்வீஸ் விட்டது. எம்சி கிட்ட தான் சேஞ்ச் பண்ணது போச்சுன்ட்டு. இவங்களும் அதே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் சொன்னதுக்கு சரி செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. பொசுக்குன்னு ஒரு நாள் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இது வேறு இங்கேருந்து நான் ரூமுக்கு வேறு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. ஒருவேளை இவங்க ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போகணுமா ஆட்டோ பிடிச்சி போகணுமான்னு தெரில. பார்ப்போம், எல்லாம் நல்லதே நடக்கும்.